ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட சூர்யாங்க. எனக்கு நியூ இயர் அன்றைக்கி நடந்த கசப்பான அனுபவம் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் இப்போ வீடியோவில் போட்டிருக்க 3 கேக்குமே எனக்கு ஒரு தம்பி மூலமாக தாங்க ஆர்டர் கிடச்சிது. சீரியஸாக அந்த பையன் ரொம்பவே நல்ல பையன் அப்படின்னு நம்பிட்டேன். பட் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது, யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பாதீங்க அப்படிங்கிறத எனக்கு நல்லாவே உணர்த்திட்டாங்க அந்த பையன். அவன் எனக்கு கால் பண்ணிட்டு, அக்கா எனக்கு 1/2 kgயில் 3 கேக் வேணும்னு சொல்லியிருந்தாங்கங்க. நான் எப்பயுமே நான் அதாவது அவங்க கொடுக்குற பேமெண்ட்டை விட எக்ஸ்ட்ராவே தான் நான் என்னோடய ஒர்க் இருக்கணும்னு நினைப்பேன். அது மாதிரி நல்லா நீட்டாகவே பண்ணி அவங்களுக்காக கொடுத்துருந்தேங்க. பட் அவங்க வாங்கி எப்படி தான் சாப்பிட்ட வாயோட அந்த காசை கொடுக்கணும்னு தோணலன்னு கூட எனக்கு தெரிலங்க. சீரியஸாக சொல்கிறேன். நம்பி ஒருத்தங்களுக்கு கொடுக்குறோம், பட் வாங்கி சாப்பிட்டு அந்த காசை ஏமாத்துறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய வழி. தெரியாதவங்கனால தெரிஞ்சவங்களே இந்த வேலையை செய்கிறாங்க போது ரொம்ப வருத்தமாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ நீங்களும் யாரையும் நம்பி தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. ஒருத்தங்களுக்கு ஒரு ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுக்கோங்க. அதேமாதிரி பேமெண்ட்டை வாங்கிக்கிட்டு எந்த ஆர்டராக இருந்தாலுமே நீங்கள் எடுங்க. எனக்கு உண்மையாலுமே என்னோடய உழைப்பை நான் அதில் ரொம்பவே போட்டிருக்கேங்க. ரொம்ப பெயினாக அன்றைக்கி நியூ இயர் அன்றைக்கி நிறைய கேக் ஆர்டர்ஸ், அவ்வளோ பெயின்லேயுமே நான் இவங்களுக்காக ஸ்பெஷலாக பண்ணணும், ஒவ்வொருத்தங்களுக்குமே நம்ம ஸ்பெஷலாக பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணியிருந்தேங்க. பட் என்னோடய கேக்கை வாங்கி சாப்பிட்டாங்க, டேஸ்ட் பார்த்தாங்க, நல்லா வயிற்று நப்பினாங்க. அமௌண்ட்டை மட்டும் கொடுக்கவே இல்லைங்க. நீங்களும் யாரையும் நம்பி ஏமாறாதீங்க. நான் ரொம்பவே நம்பிட்டேங்க. அதுதான் என்னோடய தப்பாக என்னன்னு தெரியல. என்னோடய தப்பை நான் திருத்திக்கிட்டேன். ஸோ நீங்கள் தப்பே பண்ணாத அளவுக்கு நடந்துக்கோங்கிறதுக்காக தான் இதை முன்கூட்டியே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த கேக்கை பார்த்தா நீங்களே யோசிச்சு பாருங்களேன், அவ்வளோ மோசமாக இருக்குங்களா சொல்லுங்கள். ஆனால் வாங்கி சாப்பிட்டு அமௌண்ட்டு கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக. நான் எவ்வளோ ட்ரை பண்ணி கால் பண்ணி பார்த்தேங்க. பட் நோ ரெஸ்பான்ஸ். அவங்க ரிலேட்டிவ்ஸ் மூலமாகவும் நான் பண்ணி பார்த்தேன். பட் எந்த ஒரு விதமான ரெஸ்பான்ஸுமே இல்லை. அவங்க நீங்கள் ஏன் அவங்க ஒரு மாதிரி பேசிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தமாகவே போச்சுங்க, அவங்க பேசின வார்த்தைலாம். அதனால் அவங்களுக்கு உண்டான தண்டனை கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாருன்னு நம்பிக்கையோடு நான் இருக்கேங்க சீரியஸாக. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதாங்க. சாபம் எதுவும் நான் விடலை. பட் அவங்களுக்கு உண்டான தண்டனை கொடுப்பாங்க. நீங்களும் யாரையும் நம்பி ஏமாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்சுங்க.